அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோடைய டைட்டில் எப்படி இருக்குன்னா, தங்கம் விற்றா எவ்வளவு டேக்ஸு, ஸ்டாக்ஸ் விற்றா எவ்வளவு டேக்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குங்க. அதில் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்னால் என்ன, அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்னால் என்ன, லாங் டேர்ம்னா எவ்வளவு, எதுக்கு எவ்வளவு பீரியட் லாங் டேர்மு, இந்த மாதிரி கேட்டகரைசேஷன் கிளாசிஃபிகேஷனை ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பதிவை தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ பதிவில் அதோடைய கண்டினியூவேஷனாக நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அந்த வீடியோ பதிவில் சொன்ன மாதிரியே சில இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்னு வரும், சில இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்னு வரும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் லாங் டேர்முங்கிறது 12 மாதம் இல்லை 24 மாதம் அப்படி வரும். பழைய டேக்ஸ் ரூலை பற்றியெல்லாம் பேசி நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு எதுக்கு எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஸ்லைடில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு எதுக்கு எவ்வளவுன்னு நான் காட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் 2023 ஏப்ரல் 1க்கு முன்னாடி வாங்கியிருந்தாலோ அல்லது சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஸ்டார் அப்படின்னு போட்டிருந்தாலோ அதுக்கு ஸ்லைட்டாக டேக்ஸு சேஞ்ச் ஆகும். நம்ம கவர்மெண்ட் வருஷம் இந்த டேக்ஸோடைய ரூலை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக, அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பழசெல்லாம் பேசி கன்ஃபியூஸ் பண்ணாமல் இப்போ இருக்கிறத நான் கரெக்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இதை பார்த்து எதுக்கு எவ்வளவு டேக்ஸு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுனா 12 மாதம், ஏன்னா இது லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் கீழே வரும். 12 மாதமாவது வச்சுருக்கணும். 12 மாதம் கழித்து விற்றா தான் அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு 12.5%. இல்லாட்டி ஷார்ட் டேர்மில் அதுக்கு 20% கட்டணும். சரிங்களா? டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சப்போஸ் நீங்கள் ஏப்ரல் 1 2023க்கு முன்னாடியே வாங்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய ஹோல்டிங் பீரியடு 24 மாதமாவது நீங்கள் வச்சுருந்தா தான் 12.5% எல்டிசிஜி கட்டணும். இப்போது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சப்போஸ் 1 ஏப்ரல் 2023க்கு, அதாவது இப்போ நடப்பில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே ஷார்ட் டேர்ம் தான் கன்சிடர் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம்னா ஹோல்டிங் பீரியட் நீங்கள் எவ்வளோ மாதம் வச்சுருந்தாலும் அது ஷார்ட் டேர்ம் தான். உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாபு பிரகாரம் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். சப்போஸ் நீங்கள் 7 லட்சத்துக்கு கீழே தான் உங்கள் இன்கம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா அது ஸ்லாப் ரேட்டுக்கு உள்ளே தான் வர்றதுனால உங்களுக்கு ஆல்வேஸ் பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் 7 லட்சத்துக்குள்ளே நீங்கள் வாங்கி நியூ ரெஜிம் போகிற பர்சனாக இருந்தால். சரிங்களா? அப்படி யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க, ஆல்ரெடி டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லாப் ரேட்டு பிரகாரம் டாக்ஸேஷன் விழுவுங்க. சரி, டொமஸ்டிக் ஈக்விட்டி ETF நம்ம நாட்டில் இருக்கிற இண்டெக்ஸ் ETFலாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதே தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு இருக்கிற அதே கான்செப்ட் தான். 12 மாதம் 12.5%. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி லிஸ்டட் இன் இந்தியா அல்லது லிஸ்டட் இன் ஃபாரின், அதாவது அவுட் சைடு இந்தியாவில் அதே ஈக்விட்டி ETF லிஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஏப்ரல் 1க்கு முன்னாடி வாங்கியிருந்தால் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லைடை பாஸ் பண்ணி எவ்வளோக்கு எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லைடில் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கு எவ்வளவு டேக்ஸு, அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு. சரிங்களா? லாங் டேர்ம்னா எவ்வளவு, அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஆல்வேஸ் ஷார்ட் டேர்ம்ங்கிறது பார்த்துக்கோங்க. ஆல்வேஸ் ஷார்ட் டேர்ம்னா அதுக்கு லாங் டேர்மு ஷார்ட் டேர்ம்லாம் கிடையாது. நீங்கள் அந்த ஃபண்டை வாங்கினீங்க அப்படின்னாலே எப்போ வாங்கினாலும் ஸ்லாப் ரேட்டு பிரகாரம் தான் டேக்ஸ் கட்டணும். இதில் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்லைடில் கோல்டு ETF நான் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லைடு அந்த ஸ்லைடோட கண்டினியூஷன் தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு எதுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாங்க. நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரூலும் அடுத்த வருஷம் சேஞ்ச் ஆகலாம். அதாவது கம்ப்ளீட்டாக இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை தூக்கிட்டு டைரக்ட் டேக்ஸ் கோடு அப்படிங்கிறத கொண்டு எல்லாமே எப்போ நீங்கள் விற்றாலும் வாங்கினாலும் அது உங்கள் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக கொண்டு வர்றதா பேச்சு நடந்துகிட்டு இருக்குங்க. சப்போஸ் அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த பட்ஜெட்டில் வரப்போகிற பட்ஜெட்டில் தெரியும். நான் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நன்றி.